இந்த ஜென்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றானுங்க பாருங்க இவனுங்க. பார்த்தா வானம், மூஞ்சி பார்த்தா பூமி, நேர்ல பார்த்தா காடு, நெஞ்சுக்குள்ள பார்த்தா காடு. நான் டாக்டர் செந்தமிழ் செல்வன், உடலியல் மருத்துவர். 3 days முன்னாடி பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஜென்சி கப்பல்ஸ் வந்திருந்தாங்க. டாக்டர் தெரியாம வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி பாசிட்டிவ் வந்துருச்சு டாக்டர். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் லெட் அவுட் பண்ணிட்டேன், அதாவது அந்த எண்டிங் வரப்போ நான் வந்து லெட் அவுட் பண்ணிட்டேன், வெளியே எடுத்து நான் வெளியே தான் விட்டேன். அவன் கேட்ட கேள்வி, எப்படி வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்துச்சு, எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி வந்து வந்துச்சு அப்படின்னு. நான் அவனை அப்படியே பார்த்தேன். டக்குன்னு பாத்தீங்கன்னா மைண்ட்ல मेरे पास भी बॉयफ्रेंड है, मेरे पास भी बॉयफ्रेंड है, मेरे पास भी बॉयफ्रेंड. கிட்ட பிஸ்கெட் இருக்குடா, என்கிட்ட பென்சில் இருக்கு, அப்புறம் பட்டர் வச்ச பென்சில் பாக்ஸ் இருக்கு, அப்புறம் சென்டில் லவரும் இருக்கு. உன்கிட்ட பிஸ்கெட் இருக்கா? இல்லையே. அந்த டெக்னிக் பேர் பாத்தீங்கன்னா coitus interruptus. அதாவது while having sex at the time of orgasm வந்து பாத்தீங்களா விந்தணுவை உள்ள விடாம வெளியே எடுத்து விடுறது பேர் தான் இது coitus interruptus. இந்த coitus interruptusல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த ப்ரீ செமன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரீ செமினல் ஃப்ளூயிட் வந்து முன்னாடியே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அந்த ப்ரீ கம்லயும் வந்து பாத்தீங்கன்னா இட் மே ஹேவ் ஸ்பெர்ம்ஸ். that sperms okay can fertilize the ovum. உங்களுக்கு அந்த எக்கை வந்து ஃபர்டிலைஸ் பண்ணி குழந்தை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஆனா coitus interruptus வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பர்த் கண்ட்ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஏத்த ப்ரொசீஜர் கிடையாது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ரேட் ரொம்பவும் கம்மி, ஃபெயிலியர் ரேட் ரொம்ப அதிகம். அதனால தயவு செஞ்சு ஜென்சி மக்களா பட் இந்த மாதிரி கேள்விகளோட வாங்க. ஐ ஆல்வேஸ் சே உங்க பிரைவசி தான். ஆனா இந்த வயசுலயே சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரெக்னன்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இதனால வரக்கூடிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொசைட்டில ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். மயிர் இறக்கமா இருக்கு, கொஞ்சம் இறக்கமா இருந்தா பையன்னு சொல்லுவாங்க. அப்ப பையன் அவனுக்கு தேங்க்யூ.